உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? மன்னா, 10 கட்டளைகள் கொண்ட பலகை மற்றும் ஆரோனுடைய துளிர்த்த கோல். இது மூணுமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தது. எப்படின்னா, மன்னா எடுத்துக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவினிடத்தில் வந்த அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பலகை. இது வார்த்தை நம்மளுக்கு தெரியும், ஆனா இது பாக்குறதுக்கு ஒரு கதவு மாதிரியே இருக்கும். கதவு எதுக்கு? ஒரு வழிக்காக இருக்கு. அதே போலதான் இயேசு சொல்றாரு, யாரா ஒருவன் பரலோகம் வரணும்னா நான் தான் வழி, என்ன விசுவாசிக்காம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆரோனுடைய துளிர்த்த கோல். நீங்க யாராவது ஒரு கோல் தண்ணி இல்லாம இல்ல எதுவுமே இல்லாம துளிர்த்து பார்த்திருக்கீங்களா? இல்ல பழம் கொடுத்து பார்த்திருக்கீங்களா? ஆனா 12 கோல்ல ஆரோனுடைய கோல் பாத்தீங்கன்னா துளிர்த்துச்சு. அது ஜீவன் அடைந்தது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இது மட்டும் இல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியே இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குது. எப்படின்னா, நீங்க யோவான் 20 படிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 2 தூதர்கள் அவர் இருந்த இடத்துல இருந்தாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய தலை எங்க இருந்ததோ அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய கால்கள் எங்க இருந்ததோ அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போ நீங்க உடன்படிக்கை பெட்டியை பாருங்களேன். அதுக்கு மேல 2 தேவ தூதர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒருத்தர் இந்த பக்கம், இன்னொருத்தர் அந்த பக்கத்துல இருப்பாங்க. இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா, யோசுவா புத்தகத்துல மக்கள் யோர்தானை கடந்து போகும்போது கர்த்தர் அவங்க கிட்ட ஒன்று சொல்றாரு, உங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் 2000 முழம் தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க இந்த பாதையில போனது கிடையாது. அதனால அவங்க அதை பின்தொடர்ந்து போனாங்கன்னா அவங்க எங்க போனோம் அப்படின்றத அறிந்து கொள்வாங்க. அதே போலதான் நம்மளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 2000 வருஷம் இடைவெளி இருக்கு. அதாவது இது கிருபை நாட்களை குறிக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ அந்த நாட்கள் நெருங்கிக்கிட்டே வருது. அதாவது கிருபை நாட்கள் முடிய போகுது. அவங்க எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிய பின்தொடர்ந்து போனாங்களோ கானான் போகிறதுக்கு, நம்மளும் இயேசு கிறிஸ்துவ பின்தொடர்ந்து போனோம் பரலோகம் போறதுக்கு. ஏன்னா அவர் நமக்காக அங்க போயிட்டு ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம அங்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இதை குறித்து தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க.